வெல்கம் டு ஹெல்த் கேர். இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளோட பேலன்ஸ் டயட்டை மெயின்டைன் பண்ணது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஒரு சர்ஜரி நடந்திருக்கு, இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அந்த மாதிரி பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ப்ரோட்டீன்றது லெவல் கம்மியாக இருக்கும். அப்போ டாக்டர் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ ப்ரோட்டீன் பவுடர் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதோட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். வாங்குறதுக்கு சில பேர் யோசிப்பாங்க. இதே சாமானிய மக்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த ரேட் கொடுத்து வாங்குறதுக்கு. குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா பிராண்டடாக வாங்கும்போது 3000 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகும். 3000 to 5000, 10,000, 12,000 அந்த மாதிரி ரேட் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நார்மலாக ஃபுட்லேயே உங்களால் ப்ரோட்டீன் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் அதே வந்து லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்களோட பூஸ்டப் பண்ணணும், ப்ரோட்டீன்றது உங்கள் உடம்புல அதிகமாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரதன் மந்திரி வந்து ரொம்பவுமே சீப் ரேட்டில் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஜான் ஆயுஷ் ஹதி ப்ரோட்டீன் பவுடர். இந்த ப்ரோட்டீன் பவுடர் நம்ம வாங்கி சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, யாரெல்லாம் சாப்பிட்லாம், இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதில் என்னென்ன நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்குது, இதோட ரேட் என்ன, எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நார்மலாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் ப்ரோட்டீன்றது எதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் நினைப்பாங்க ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும். அப்படி கிடையவே கிடையாது. பாடி ஆக்டிவிட்டி அதிகமாக பண்ணுறவங்க, அதாவது ஜிம் ஒர்க் அவுட்ஸ் அந்தமாரி பண்ணுறவங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர் வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அதே நார்மலாக வீட்டில் இருந்து நார்மல் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வெயிட் கெயின் தான் ஆகும். ஸோ அதனால் யாருக்கு ப்ரோட்டீன் பவுடர் வேணும் வேணான்றது தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. இப்போ நம்ம இந்த ஜான் ஆயுஷ் ஹதி ப்ரோட்டீன் பவுடர் ரேட் பார்த்தீங்கன்னா வே பவுடர் அண்ட் சோய் ப்ரோட்டீன்லேருந்து எடுக்கப்பட்ட ப்ரோட்டீன் பவுடராக இருந்தால் அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1500 வரும். நார்மல் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறீங்கன்னா 200 to 300 ருபீஸ் தான் இருக்கும். 250 கிராம் டின்னுக்கு. ஈச் பிராண்டில் டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் வந்து ப்ரோட்டீன் பவுடர் இருக்குது. ஒரு ஸ்கூப்புக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 30 to 35 கிராம். இதில் பார்த்தீங்கன்னா 20 to 25 கிராம் ப்ரோட்டீன் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து இருக்குது ஜான் ஆயுஷ் ஹதியில். ப்ரோட்டீன் பவுடர், நார்மல் ப்ரோட்டீன் பவுடர் வந்து ஒரு டின், அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 250 கிராமுக்கான ரேட்டு தான். 200 ருபீஸ். இது ஒரு அப்ராக்சிமேட்டாக ரேட்டு தான். ஸோ டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ், டிஃப்ரெண்ட் ஏரியாவில் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். இதே ப்ரோட்டீன் பாரா நீங்கள் 35 கிராம் ப்ரோட்டீன் பாரா வாங்கும்போது ஒரு பார் பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ். வெனிலா ஃப்ளேவர் வந்து 200 ருபீஸ். கேசர், அதாவது கேசர் பிஸ்தா பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ். ஹைட்ரோலைசைட் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 200. டயபிட்டிஸ் கேர் வந்து 400. லோ ப்ரோட்டீன் வந்து, அதாவது சில பேருக்கு ரீனல் கேர் இருக்கணும், லோ ப்ரோட்டீன் தான் எடுத்துக்கணும், அவங்களுக்கு 400. டயாலிசிஸ் பேஷண்ட் வந்து ஹை ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500. அப்புறம் சாக்லேட் ஃப்ளேவர் 230, வெனிலா ஃப்ளேவர் 230. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ்ல டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு தேவையான வகையில் நிறையா ஃப்ளேவர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் பவுடர் கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கக்கூடாது. எதனால் அப்படின்னா அதிக அளவில் நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது அது கிட்னியில் ஸ்டோர் ஆகிட்டு கிட்னி வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தால் மட்டுமே நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது தேவையோ, எது கரெக்டாக சூட் ஆகுமோ அதை நீங்கள் எடுத்து சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. இந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்ன்றதை பார்த்தீங்கன்னா, இந்த ஜான் ஆயுஷ் ஹதி ப்ரோட்டீனில் பார்த்தீங்கன்னா மில்க் மூலமாக செய்யப்பட்டது. இதில் சோய், ஓட்ஸ், வீட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யப்பட்ட ஒரு கலவை தான். இது வந்து நான் குளோரிக் ஸ்வீட்னர்ஸ். இதில் வந்து சுக்ரோஸ் அண்ட் அசிம்ஃப்ளேன் பொட்டாசியம்ன்றது இருக்குது. இது வந்து நமக்கு ஸ்வீட்னஸை கொடுக்குது. பட் அதே நேரத்தில் அதிக அளவில் வந்து கலோரிஸ் இல்லை. அதனால் நம்மளோட பிளட் சுகர் லெவலில் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடட் சுகர் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும். மற்ற ஸ்வீட்டாக இருக்க சப்ளிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது அந்தளவுக்கு ஸ்வீட் இருக்காது, பட் ஹெல்த்தியாக இருக்கும். இதை ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கணும். டைரக்ட் சன்லைட்டில், மாய்ஸ்சரைசர், அதாவது ஈரப்படுற மாதிரி இடத்துல வைக்கவே கூடாது. எப்போவுமே நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 வீக்ஸுக்குள்ளே நீங்கள் அதை தீர்த்துடணும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய டின் அந்த மாரிலாம் வாங்கி நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். 5 வாரம் முடிஞ்சதுக்கப்புறமும் கூட நீங்கள் சில பேர் அதிகமாக இருக்கீங்க, இதை தூக்கி போகணும்னு சொல்லி பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இதை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 35 கிராம், அதாவது ஒரு ஸ்கூப் நம்ம எடுத்துக்கிறது தான் நல்லது. அதுக்கு மேலே எடுத்துக்கும் போது நமக்கு தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரது காரணமாகும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா டாக்டர் ரெக்கமெண்டேஷனோட எடுத்துக்கிறதுனால, டாக்டர் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நீங்களே உங்களோட பாடி பில்டிங்காக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூப் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இது நம்ம ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மசில் வந்து க்ரோத் ஆகுது. அமினோ ஆசிட்ஸோட பாண்டிங் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கொடுக்குது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பவுல் இரெகுலரிட்டி அப்புறம் வந்து ஹெல்த்தியாக வந்து கட் இருக்கிறதுக்கு, ஓவராலாக பாடி ஃபங்க்ஷன் வந்து நியூட்ரியன்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் வந்து அதிகப்படுத்துது. லைக்வைஸ் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ அண்ட் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்புறம் மினரல்ஸ் பார்த்திங்கன்னா ஜிங்க், அயன் அண்ட் மெக்னீஷியம்லாம் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ரோட்டீன் பவுடர் பார்த்திங்கன்னா நம்மளோட போன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுது. மெயினாக கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இருக்கிற ரீசனால் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா நம்ம போன் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்புறம் டீத் இது எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம் வந்து வராமல் தடுக்குது. மெயினாக சர்ஜரி பண்ணவங்க, பைபாஸ் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் வந்து கொடுப்பாங்க. கொலஸ்ட்ரால் லெவலை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஜான் ஆயுஷ்வதி ப்ரோட்டீன் பவுடர் வந்து ஹெல்த்தியான ஹார்ட் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோட்டீன் பவுடர்னு சொன்னாலே ஒரு சிலருக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படும். நார்மலாக ப்ரோட்டீன் உடம்புல சேரும்போது ஒரு சிலருக்கு மோஷன் ஆகிறது, வயிறு வந்து உப்புசமாக இருக்கிறது, கேஸ் ஃபார்மேஷன் அந்த மாதிரி சாதாரணமாக ஏற்படும் நார்மலாக ஃபுட் மூலமாக எடுத்துக்கும் போதே. ஆனால் ஒரு சிலருக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், அதை எடுத்த உடனே அதிக அளவில் போனாலுமே டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் ஏற்படும். இல்லை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலுமே ஒரு சிலருக்கு எடுத்த உடனே அது உடம்புல ஒத்துக்காது. ஸோ டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், கேஸ் ஃபார்மேஷன், ப்ளோட்டிங், ஒரு சிலருக்கு இச்சிங், ரேஷஸ் அப்புறம் ஸ்வெல்லிங் அதெல்லாமே ஏற்படும். ஒரு சிலருக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம், மூச்சு அடைக்கிற மாதிரி ஹெவினஸ், செஸ்ட் ஹெவினஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது எடுத்துக்கவே கூடாது. வெயிட் கெயின் கண்டிப்பாக அதிகமாகும். ஸோ மசில் க்ரோத் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணலாம். சொன்ன மாதிரி நார்மலாக இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மசில் கெயின்றது அதிகமாகும். டீஹைட்ரேஷன் ஆகும். அதாவது வாட்டர் லாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அதிக லெவல் வந்து குறையும். ஹை ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்க தண்ணிகள்லாம் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். தண்ணி அதிகமாக குடிக்காத பட்சத்தில் உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நியூட்ரியன்ஸ் கூட இம்பேலன்ஸ் ஆகும். அதாவது கரெக்டான ஃபுட்ஸ் கரெக்டான லெவல் எடுத்துக்காம ஒரு ப்ரோட்டீன் மட்டும் எடுத்துக்கும் போது உங்களுக்கு நியூட்ரியன் இம்பேலன்ஸ்ன்றது ஏற்படும். எப்போவுமே அதிக அளவில் எடுத்துக்கவே கூடாது. அது தேவையில்லாத ஃபேட் ப்ராப்ளம், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், கிட்னி இஷ்யூஸ், லிவர் ப்ராப்ளம் ஏற்படுத்தும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படி சாப்பிடணும் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு, யாருக்கு தேவையோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றது நல்லது. இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நெட்டில் சர்ச் பண்ணி மற்றவங்களோட ரிவ்யூஸ் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்களோட கமெண்ட்ஸ், அவங்களோட ரிவ்யூஸை தான் இதில் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கோம். இது நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் எதுவுமே எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது செட் ஆகுமா, உங்களோட ஹெல்த்துக்கு அது ஒத்துக்குமான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்றது நல்லது. எடுத்த உடனே ஒரு ஸ்கூப் சாப்பிடாம ஒரு 1/4 ஸ்கூப் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அலர்ஜி எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஜான் ஆயுஷ்வதி ப்ரோட்டீன் பவுடரில் இருக்க நியூட்ரிஷனல் வேல்யூஸ் பற்றி பார்க்கலாம். நியூட்ரிஷனல் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் லெவல் முதல் சொன்ன மாதிரி 20 to 25 கிராம் இருக்குது. இது பிளெண்ட் பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் அண்ட் சூப் ப்ரோட்டீனோட பிளெண்ட் தான். ஸோ அமினோ ஆசிட் ப்ரொஃபைல்ன்றது நமக்கு உடம்புக்கு தேவையான மசில் பில்டிங் அப்புறம் ரெக்கவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க கலோரிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 100 to 150 கலோரிஸ் இருக்குது. இது வந்து லோ கலோரிஸ் தான். ஸோ வந்து நம்ம நார்மலாக வந்து ஹை ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கும் போது நமக்கு சூட்டபிளாக தான் இருக்கும் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு. கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 to 10 கிராம் இருக்குது. இது எல்லாமே வந்து அப்ராக்சிமேட்டாக தான். டயட்ரி ஃபைபர் பார்த்தீங்கன்னா 1 to 3 கிராம் இருக்குது. இது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்புறம் பவுல் இரெகுலரிட்டி, பிளட் சுகர் லெவல் இதெல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபேட்டுன்றது பார்த்தீங்கன்னா 1 to 3 கிராம் இருக்குது. இது ஃபேட்டுன்றது நம்ம ஃபேட்டி ஆசிடு அப்புறம் நம்ம ஹெல்த்தி செல்ஸ், ஹார்மோன் ப்ரொடக்ஷன், ஓவராலாக நம்மளோட பாடி ஆர்கன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க விட்டமின்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, பி காம்ப்ளெக்ஸ், கால்சியம், அயன், மெக்னீஷியம், ஜிங்க், பொட்டாசியம் இதெல்லாமே இருக்குது. இப்போ விட்டமின் ஏன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் தான். விஷன் அப்புறம் கண் பார்வை நல்லா தெரிகிறதுக்கு, ஸ்கின் அப்புறம் இம்யூன் சிஸ்டம் பூஸ்டப் பண்ணுறதுக்கு. விட்டமின் சி வந்து நம்மளோட ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகப்படுத்தும். நம்ம இம்யூன் வந்து அதிகமாகும் போது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். விட்டமின் டின்றது நம்ம கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவையானது. விட்டமின் டி இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற மற்ற விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம உடம்புல வந்து சேரும். இல்லைன்னா அது தேவையில்லாமல் கரைஞ்சி வெளியில் போயிடும். ஸோ அந்த விட்டமின் டி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி போன்ஸ் அப்புறம் கால்சியம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இம்யூன் ஃபங்க்ஷன் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. விட்டமின் இன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம ஸ்கின் அப்புறம் வந்து நம்மளோட செல்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. விட்டமின் B12, B6, ஃபோலிக் ஆசிட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் அண்ட் நர்வஸ் சிஸ்டமை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் கால்சியம் பார்த்தீங்கன்னா போன்ஸ் அண்ட் டீத்தை ஸ்ட்ராங்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு, அயன் வந்து நம்ம ஆர்பிசியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு, அனிமியாலேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா சேம் மசில்ஸ் அண்ட் வந்து நர்வ் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு, அதனால போன்றது ஹெல்த்தியாக இருக்கும். மெக்னீஷியம் அதே தான்.
அடுத்து ஜிங்க்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா டக்குன்னு காயம் ஆறணும் அப்படின்னா ஜிங்க்ன்றது இருந்தால் மட்டும்தான் காயன்றது ஆறும். இது வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து அதிகப்படுத்தும். பொட்டாசியம் வந்து நம்ம நார்மலாக நம்ம உடம்புல இருக்க ஃப்ளூயிட்ஸ்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, ஹார்ட் அப்புறம் மசில்ஸ்லாம் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எல்லாமே உள்ள விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஜான் ஆயுஷ்காதி ப்ரோட்டீன் பவுடர் வந்து ஒரு சிறந்த லோ பட்ஜெட்டில் ஒரு சிறந்த ப்ரோட்டீன் பவுடர் தான். ஸோ இதில் இருக்க சுகர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 0 to 2 கிராம் அப்ராக்சிமேட்டாக இருக்குது. இது லோ சுகராக இருக்கிறதுனால கண்டிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட் வந்து எடுத்துக்கலாம். இதுலேயே கூட பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ்க்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க லோ சுகரில். ஸோ அது நீங்கள் ரெக்கமெண்டடாக எடுத்துக்கலாம். நார்மல் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறத விட ரெக்கமெண்டேஷனில் இருக்க அந்த டயபெட்டிக் டயட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவில் வந்திருக்க ஜான் ஆயுஷ்காதி வந்து கேரண்டட் ப்ராடக்ட் தான். இது சேஃப், அப்புறம் வந்து ஹைலி ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாவுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா இதோட ரிவ்யூ வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த ஜான் ஆயுஷ்காதி ப்ரோட்டீன் பவுடர் எப்படி சாப்பிட்லான்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூப் ப்ரோட்டீன் பவுடரை வாட்டர் ஸ்மூத்தியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். எல்லாமே நல்லது தான். இது எப்போவுமே ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும், முன்னாடி சாப்பிடாதீங்க. இல்லை அப்படின்னா மீல்ஸ் இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி சாப்பிடலாம். இது வந்து நம்மளோட ப்ரோட்டீன் இன்டேக் டெய்லி அதிகமாகணும் அப்படின்னா இது கூடவே நம்ம மீல்ஸில் பார்த்திங்கன்னா ஓட் மீல் இல்லை யோகட் அதிக லெவலில் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன்ஸ் அண்ட் வீகன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வே அண்ட் சோய் ப்ரோட்டீன்ஸ்லேருந்து செய்யப்பட்டது தான். ஸோ இட்ஸ் சூட்டபிள் ஃபார் வந்து வெஜிடேரியன்ஸ். ஆன்லைன் மூலமாகவும் கிடைக்குது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப சீப் ரேட்டில் தான் இது கிடைக்கிது. இதே இந்த ஜான் ஆயுஷ்காதி ப்ரோட்டீன் பவுடரை மற்ற ப்ரோட்டீன் பவுடரை கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம். லைக் கிரியேட்டின் இல்லைனா ப்ரீ ஒர்க் அவுட் ஃபார்முலாஸ் ஏதாவது இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம பண்ணி சாப்பிட்றது நல்லது. பட் இருந்தாலுமே உங்களோட ஹெல்த் கேர் ப்ரொவைடர் இல்லைனா நியூட்ரிஷனிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது மிகவும் சிறந்தது. இதேமாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரொஃபஷனலோட அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிட்டு சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.